நீங்க எப்போ ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணாலுமே வெயிட்டிங் லிஸ்ட்லயே இருந்து கேன்சல் ஆகிட்டு இருக்கா? இனி கவலைப்படாதீங்க. அது கன்ஃபார்ம் ஆக 99% சான்சஸ் இருக்கு. அது என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ட்ரிக் ஒரு சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மேக் மை ட்ரிப் ஆப் அப்படி இல்லைன்னா வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ட்ரெயின் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ட்ரெயின்ன்றதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஃப்ரம் அண்டு டு டெஸ்டினேஷனை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. என்றைக்கு போக போகிறீங்க அப்படின்ற டேட்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. என்ன டைப் பண்ணுறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் சீட்டிங்கா இல்லை ஏசி காரா அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா சர்ச் கொடுங்க. உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டில் எந்தெந்த ட்ரெயின்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு லிஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த இதில் அவைலபிலிட்டி உங்களுக்கு காமிச்சிருக்கோம். அதில் க்ரீன் கலரில் இருக்கிற ட்ரெயின்ஸ்லாம் இந்த மாதிரி அவைலபிள் அப்படின்ட்டு காமிச்சிச்சுன்னா நீங்கள் அந்த டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% அந்த டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடும். இப்போ உங்களுக்கு ஷோ ஆகிற மாதிரி இந்த பூல்டு கோட்டா, இந்த ஜென்ரல் கோட்டா இது மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த இதில் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் மேக் மை ட்ரிப் ஆப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த இதில் ஒரு ட்ரிப் கேரண்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். அப்படி ஷோ ஆனிச்சுன்னா நீங்கள் கன்ஃபார்மாக அந்த டிக்கெட்டை புக் பண்ணலாம். டைரெக்டாக ஐஆர்சிடிசி ஆப் அப்படி இல்லைனா வெப்சைட் ரெண்டுத்தில் எதுக்காச்சும் ஒன்று வந்துட்டு நீங்கள் நார்மலாக எப்பயுமே உங்களோட டிக்கெட்டை எப்படி ஆஸ் யூஷுவலாக புக் பண்ணுவீங்களோ அதே மாதிரி புக் பண்ணுங்கள். உங்களோட டிக்கெட் 99% கன்ஃபார்ம் ஆகிடும். உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் இது மாதிரி எனக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி அது வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருந்து கேன்சல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் அவங்கள்ட்ட சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு புது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திப்போம்.